வாஸ்து உண்மையா பொய்யான்னு சொல்லி பெரிய விவாதம்லாம் நடந்து அது வாஸ்து பொய்ன்னு சொல்லி அதுக்கு அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குமோ அந்த அளவுக்கு அது வேலை செய்யும். ஆனால் அது ஒரு சயின்ஸான ஒரு விஷயம், அது வெளிப்படையாக மீடியாவில் சொல்ல முடியாது. ஸோ அது என்னுடைய வகுப்பில் வரவங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிக் கொடுத்துருவேன். ஒரு வீட்டில் தலையில் எதுவும் பிரச்சனை இருக்குது, ஆட்டிசம் இருக்குது, அல்லது மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குது, அல்லது பிரெயினில் கேன்சர் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டோடைய வடக்கில் மட்டும் கம்ப்ளைண்ட் இருக்கும். உதாரணத்துக்கு ஆட்டிசம் குழந்தை ஒரு வீட்டில் பிறந்துருச்சு, நீங்கள் சொன்ன அந்த வாஸ்து குறைபாடோட. இப்போ அந்த வீட்டோட வாஸ்துவை மாற்றினா அந்த குழந்தைக்கு அது சரியாயிடுமா ஆட்டிசம்? கோயிலுக்கெல்லாம் போங்க, பரிகாரங்கள்லாம் பண்ணுங்கிறது ஃபேக்குன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? அப்படி பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுடைய அமைப்பு எப்படி இருக்கணும்? ரொம்ப சிம்பிளுங்க. வடக்குகளுக்கு ஜன்னல் இருக்கணும், ஜன்னலாக திறந்தால் வானம் தெரியும். இடித்தல், உடைத்தல், புதுப்பித்தல், மாற்றி அமைத்தல், இதை தவிர வாஸ்துல வேறு எதுவுமே கிடையாது. இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியேறி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து இன்ஜினியர் PM கிருஷ்ணராஜன் கரூர்ல இருந்து இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், வாஸ்து இன்ஜினியர் முதல் முறையை நாங்கள் சந்திச்சிருக்கோம். நீங்கள் இப்போ வாஸ்துனா என்னன்னு உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள். ஓகே, வாஸ்துன்றது மொத்தம் ஒரு 4 சப்ஜெக்ட் சேர்ந்தது. திசையை துல்லியமாக பார்த்து வீட்டுக்குள்ளே சன்லைட், சூரிய வெளிச்சத்தை கொண்டு வர்றது வாஸ்து. 2வது பார்ட்டு திசையை துல்லியமாக பார்த்து பஞ்சபூதங்களில் 4 பூதங்களை சரியாக அந்தந்த இடத்துல வச்சுக்கிறது 2வது பார்ட்டு. 3வது பார்ட்டு கிராவிட்டி அண்ட் வெயிட் பேலன்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதை இங்கே வாய்ஸில் சொல்ல முடியாது, அது கொஞ்சம் விஷுவலாக காமிக்கணும். 4வது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அது நான் மீடியாவில் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அதை சொன்னால் அதை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி தப்பட்டை அடிச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கற்றுக்கணுன்னு என்னுடைய வகுப்புக்கு வந்தால் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். நான் என்னன்னே சொல்லாமல் கற்றுக்கணும்னு எப்படி சார்? இருக்குங்க, அது எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் இருக்கும். வாஸ்து உண்மையாக பொய்யான்னு சொல்லி பெரிய விவாதம்லாம் நடந்து அது வாஸ்து பொய்ன்னு சொல்லி அதுக்கு சீல் பண்ணப்பட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட அது ஒரு 5 லட்சம் வியூஸ்லாம் போயிருக்கு அந்த வீடியோ. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யார் தயாராக, ஸோ அவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க ரெடி. ஏன்னா அது அவங்க தானே அனுபவிக்க போகிறாங்க, நானும் நீங்களும் அனுபவிக்க முடியாது. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குமோ அந்தளவுக்கு அது வேலை செய்யும். ஆனால் அது ஒரு சயின்ஸான ஒரு விஷயம், அது வெளிப்படையாக மீடியாவில் சொல்ல முடியாது. ஸோ அது என்னுடைய வகுப்பில் வரவங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிக் கொடுத்துருவோம் நம்ம. ஸோ இந்த 4ம் சேர்ந்தது ஆக்சுவலாக வாஸ்து. வாஸ்துவுக்கும் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சம்மந்தம் இருக்கா? நிச்சயமாக சம்மந்தம் உண்டு. உங்களுடைய வீட்டு அமைப்பும் உங்களுடைய உடல் அமைப்பும் 2ம் ஒன்று. வீட்டில் நீங்கள் எங்கெல்லாம் தப்பு பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் உடலோட அந்த பார்ட்டில் பிரச்சனை வருது. எந்தெந்த பார்ட்டு எது கூட கனெக்ட் ஆகுது? ஓகே, வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, இந்த 3ம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலை முதல் மார்பு வரைக்கும் உண்டான இடங்களுக்கு பொருந்தும். தென்கிழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே சமையல் வேலை பண்ணுவோம், ஸோ வயிறுக்கு பொருந்தும். தெற்கு, தென்மேற்கு, மேற்கு நம்முடைய இடுப்புலேருந்து தொடைப்பகுதி வரைக்கும் பொருந்தும். வடமேற்கு நம்ம கால் பகுதிக்கு பொருந்தும். உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் தலையில் எதுவும் பிரச்சனை இருக்குது, ஆட்டிசம் இருக்குது, அல்லது மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குது, அல்லது பிரெயினில் கேன்சர் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டோடைய வடக்கில் மட்டும் கம்ப்ளைண்ட் இருக்கும். எக்ஸாக்டாக அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் சொல்லலாம். அங்கே உங்கள் வீட்டில் இந்த இடத்துல இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்கன்னு சொல்லிடலாம். சரி, கேன்சர் இருக்குது அப்படின்னா ஒரு மேலுக்கு கேன்சர் வந்துச்சுன்னா வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு இந்த இடத்துல செப்டி டேங்க் போட்டிருப்பாங்க. ஃபீமேலுக்கு கேன்சர்னால் தென்கிழக்கில் செப்டி டேங்க் போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டடீஸ். ஓகே சார், இப்போது நீங்கள் சொன்னீங்க இப்போ உதாரணத்துக்கு ஆட்டிசம் குழந்தை ஒரு வீட்டில் பிறந்துருச்சு, நீங்கள் சொன்ன அந்த வாஸ்து குறைபாடோட. இப்போ அந்த வீட்டோட வாஸ்துவை மாற்றினா அந்த குழந்தைக்கு அது சரியாயிடுமா ஆட்டிசம்? ஓகே, இதில் தீர்க்க முடிய வியாதி, தீர்க்க முடியாத வியாதின்னு 2 இருக்குது. இதில் உயிர்கொல்லி வியாதி, அதாவது ஆட்கொல்லி வியாதின்னு ஒன்று இருக்குது. சாதாரண வியாதியாக இருந்ததுன்னா ஸோ வீட்டை சேஞ்ச் பண்ணும் பட்சத்தில் அது சரியாயிடும். தீர்க்கவே முடியாத வியாதின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது பண்ண முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிற குழந்தை நேச்சுரல் பை பர்த்தே அப்படி இருக்குது அப்படின்னா ஸோ அது சரி பண்ண முடியல. ஓகே, கேன்சர் கேஸ் சில கேஸ் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருக்கவங்க அப்படின்னா அவங்களுக்கு வீட்டை சேஞ்ச் பண்ணி கொடுத்ததில் ஸோ 6 வருஷம் அவங்க இன்னும் லைவாக இருக்காங்க. சரிங்களா, இப்போ ஒரு ரிசர்ச் ஒன்று போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-12 கேஸ் பிளட் கேன்சர் உள்ள வீடை மட்டும் ஸ்டடி பண்ணி ஸோ அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க எல்லாமே ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 80-90% க்யூர் ஆன கேஸ் இருக்காங்க. ஒரு கேஸ் மட்டும் ரொம்ப நீண்ட காலம் ஸ்டடி, ஒரு 7-8 வருஷ ஸ்டடியில் பிளட் கேன்சர் ஒரே ஒரு சைல்டு மட்டும் இன்றைக்கி அந்த பொண்ணு ஸ்கூல் போயிட்டுருக்கு, ஆரோக்கியமாக இருக்குது. வாஸ்துவுக்கும் உடல் ரீதியாக இருக்கிறதுக்கும் சம்மந்தம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இது ஜோதிடத்துக்கு கூட கனெக்ட் ஆகுதா வாஸ்து? ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. ஆனால் ஜோதிட ரீதியாகவும் சில பிரச்சனைகள்லாம் வாஸ்துவில் சரி பண்ண முடியுங்கிறாங்களே. எப்போவுமே முடியாதுங்க. எதனால் முடியாதுன்னு சொல்கிறீங்க? ஓகே, ஜோதிடம் அப்படின்றது கிரகங்கள் சார்ந்த விஷயம், இது கட்டிடங்கள் சார்ந்த விஷயம். கிரகத்தையும் கட்டிடத்தையும் இணைச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்?
இல்ல நீங்கள் எங்களுக்கு என்ன ஜாதகத்தில் ஜாதகத்திலயும் வந்து சூரியன் இருக்காரு, இங்கேயும் வந்து சூரிய வெளிச்சம் வேணுங்கிறீங்க. அந்த மாதிரி இது நான் கனெக்டிவிட்டி. ஜாதக ரீதியாக ஒருத்தருக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லிடலாம், அல்லது வந்துருச்சுன்னு சொல்லிடலாம், நாளைக்கு நடக்க போகுதுன்னு கூட சொல்லிடலாம். சொல்யூஷன் கிடையாதே. சொல்யூஷன் இல்லாதனால தானே நீங்கள் பரிகாரம் பற்றி சொல்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், பிரச்சனை வந்துருச்சா வீட்டை சரி பண்ணேன், பிரச்சனை சரியாயிருன்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் நிறைய கேஸ் ஸ்டடி சொல்ல முடியும். எனக்கு 1200+ கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஏதாவது 1 2 3 சொல்லுங்களேன். நிறையா இருக்காங்க, 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கேஸ் ஸ்டடி இல்லாமல் நான் சொல்ல முடியாதுல்ல. ஓகே, நீங்க பார்த்த கேஸ் ஸ்டடீஸ் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. கேன்சருக்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிவகாசியில் ஒரு அம்மையார், அவங்க பொண்ணு தனிக்கு ஜிம்மரில் டாக்டராக இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு பிரெஸ்ட் கேன்சரு. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு தான் என்னை கூப்பிட்றாங்க. போயிட்டு வீடெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட மேபி ஒரு 5-6 வருஷமாக இன்னும் லைவாக இருக்காங்க. அப்போ நீங்க ஹெல்த்தியாகவே இருக்காங்க. நீங்க சொல்றது பார்த்தா நான் ஒருத்தர் சொல்கிறேன். நான் ஓகே பேபி இல்லாத கேஸ் சொல்கிறேன். என்னோட ஸ்டூடெண்ட்டே இருக்காங்க. பேரே வெளிப்படையாக சொல்லலாம். உடஞ்சதத்தில் லிங்கேஸ்வரன் சொல்லிட்டு அவரோட பேர். அவர் வீட்டுக்கு நான் வந்து ஒரு 4வது கன்சல்டண்ட்டாக வாஸ்து பார்க்க போகிறேன். நான் வீட்டில் ஒரு பார்ட்டை மட்டும் இடிக்க சொல்கிறோம். அவர் ஆல்ரெடி வந்து டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்ணுறாரு. எங்கேன்னா பழனியில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். ஸோ அவங்க கொஞ்சம் ஏமாத்துறது இவர் கண்டுபிடிச்சிட்டு சண்டை போட்டு வெளியே வந்துடுறாரு. நான் சொல்கிறேன், வீட்டை இடித்ததுக்கப்புறம் வீட்டை கட்டணுன்ற ஆர்வம் வருது. வீட்டை கட்டி குடி போகிறாரு. வீடை கட்டி ஃபினிஷ் கூட ஆகலை. இப்போ அவருக்கு ஆம்பளை பிள்ளை 3 வயசு என்னமோ ஆகுது. இப்போ நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. வாஸ்துக்காக வீட்டுடைய வாஸ்து அமைப்பு சரியில்லைனாலும் கோயிலுக்குலாம் போங்கங்கிறாங்க. அது உண்மைதாங்களா? அது போனாலும் சரியாகுமா? கோயிலுக்கு போனால் வாஸ்து சரியாகிடுன்னு சொல்லியிருந்தா வாஸ்துன்னு ஒரு சப்ஜெக்டே வந்திருக்காது. ஸோ 38,508 கோயிலும் 18 கோயிலை தமிழ்நாட்டில் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கோயில்கள் இருக்கும் பட்சத்தில் வாஸ்தே தேவை இருந்திருக்காது. அதாவது தீர்வு சொல்ல முடியாத பாட்டுக்கு இவங்களுக்கு டேக் டைவர்ஷன் சொல்யூஷன் சொல்லணும் இல்லை. அப்போ வந்து கோயிலுக்குலாம் போங்க, பரிகாரங்கள்லாம் பண்ணுங்கிறது ஃபேக்குன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? ஃபேக்குன்னு சொல்லலை, அது ஒரு ஆத்ம திருப்தி. அது சொல்யூஷன் கிடையாது. ஓகே, அது போனோன்னே எந்த தீர்வுமே கிடைக்காது. ஒரு தற்காலிகமாக வந்துட்டு போயிட்டு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ், ஒரு திருப்திக்காக போய் நீங்கள் கோயிலில் உட்காந்துட்டு வரலாமே தவிர அது ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடையாது. நாங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷனாக இருக்கும். இப்போ வீடு கட்டுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மனை வாங்குறது அப்படின்னு போகுது. அதில் வந்து இப்போ தெற்கு பார்த்து வந்தால் தெற்கு திசை வந்து யமன் தர்மராஜாக்குரிய ஒரு திசை. அதனால் அதில் போனால் வந்து அது வந்து அவ்வளோ சுபிட்சமாக இருக்காது, அந்த வீடு வந்து நிம்மதியாக இருக்காதுங்கிற மாதிரியெல்லாம் கேள்விப்படுறோம், சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? ஆக்சுவலாக தெற்கு பார்த்த வீடு அப்படின்றது பவர்ஃபுல்லான போஸ்ட்டுக்குள்ளே உண்டான வீடு. இப்போ நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு சிவில் சர்வீஸில் ஒரு பெரிய போஸ்ட்டில் வரணும், நீங்கள் தமிழ்நாடு ரூல் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பதவிக்கு போகணுன்னு உங்களுடைய தாட் ப்ராசஸ் இருக்குது. உங்களுக்கு தெற்கு பார்த்த இடத்த நான் செலக்ட் பண்ணி கொடுப்பேன். ஸோ நீங்கள் ஓவரால் தமிழ்நாடு முழுக்க ஸ்டடி பண்ணிங்கன்னா எம்ப்ளாயீஸோட வீடெல்லாம் தெற்கு பார்த்து தான் இருக்கும். கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற வீடெல்லாம் தெற்கு பார்த்து தான் இருக்கும். பெண்கள் பேரில் இருக்க சொத்து எல்லாமே தெற்கு பார்த்து தான் இருக்கும். ஆக்சுவலாக இன்னொன்று பேர் பெண் சொத்துன்னு கூட சொல்லுவோம் நாங்கள். பெரிய பதவியில் இருக்கிறவங்க வீடுகளும் தெற்கு பார்த்து தான் இருக்கும். அப்போ தாராளமாக தெற்கு பார்த்து வாங்கலாம். எல்லா சொத்துமே நல்ல சொத்து தாங்க. இவங்களுக்கு ஒழுங்காக வீடுக்கு பிளான் கொடுத்து நல்ல வீடை கட்டுறதுக்கு உங்களுக்கு பிளான் சொல்கிறதுக்கு அந்த நாலேஜ் கிடையாது. அதனால் தெற்கு பார்த்த வீடை வந்து வேணான்னு சொல்லிடுவாங்க. யூஸ்வலாக தெற்கு பார்த்த வீடும் மேற்கு பார்த்த வீடும் நாங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்தாலும் பிளான் கொடுக்கும்போது சில பேசிக்கான தவறு வரும். அந்த தவறு வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இல்லைன்னா கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணணும், இந்த தவறெல்லாம் விட்டுருங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிங்க, இந்த வீடு இப்படி தான் கட்டணும்னு சொல்லி அது அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு பிளான் கொடுத்தோம்னா எல்லா சைட்டுமே நல்ல சைட்டு தான். வாஸ்துப்படி வீடு அமைச்சிக்கிறதுல ஒன்று வாஸ்து தெரிஞ்ச நபரை நீங்கள் கூட வச்சுக்கிடணும், அல்லது வாஸ்து நீங்கள் கற்றுக்கிடணும். இதில் வாஸ்து தெரிஞ்ச நபர் அப்படின்றது அவருக்கு வாஸ்து தெரியுமான்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நாங்கள் அதை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம். நாங்கள் என்னுடைய டார்கெட் வந்து ஒரு 5000 பேர்த்துக்கு கற்றுக் கொடுக்கணும்னு ஆரம்பித்து இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பேர்த்துக்கு கற்றுக் கொடுத்தாச்சு. இப்போ ஒரு 17 பேட்ச் முடிச்சிருக்கோம். இப்போ 18வது பேட்ச் வந்து அடுத்த மாதம் வந்து மதுரையில் கிளாஸ் பண்ணுறோம். ஸோ நான் எங்கிட்ட நாலேஜ் இல்லைன்னா நான் கற்றுக் கொடுக்கவும் முடியாது. புரியுறதுங்க இல்லைங்களா? இப்போ நான் அரையும் குறையமாக இருக்கிறேன், அரையும் குறையமாக சொல்கிறேன்னா என்ன நம்பி யார் படிக்க வருவா? அப்போ உங்களுக்கு மட்டும் இல்லை, சாதாரண ஒரு சாமானியர் வெரி லோ கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு கூட வாஸ்துப்படி வீடு கட்டிக்க முடியும். ஸோ அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சால் போதும். இங்கே தெரியாமல் எல்லாத்தையும் மறைக்கப்பட்டதுனால யாருக்கும் எந்த விஷயமும் போய் சேரலை. சரி, இப்போது நீங்கள் வந்து நிறைய வாஸ்து முறையில் கண்டுபிடிப்புகளும் வச்சுருக்கிறதா சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்படி உங்களுடைய கண்டுபிடிப்புகள் என்னெல்லாம் இருக்குது? திசை பார்க்குறது முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணது நான் தாங்க. 2016 திசை பார்க்காம டூல் யூஸ் பண்ணாமல் ஒருத்தருக்கு வாஸ்து சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அந்த திசை அப்படின்னா என்னென்னா, இப்போ ஜிபிஎஸ் நேவிகேஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதேமாரி ஜியாலஜிக்கலாக வாஸ்துவில் ஒரு திசை பார்க்கணுன்ற இன்ட்ரடியூஸ் பண்ணது நாம் தான். அதுக்கப்புறம் குறைஞ்ச இடம் 20 அடி அகலத்தில் வாஸ்துப்படி வீடு கட்ட முடியாது அப்படின்றத டிக்ளேர் பண்ணது நாம் தான். அதே போல் தெருக்குத்தில் கோடீஸ்வர தெருக்குத்து, குபேர தெருக்குத்து, இந்த மாதிரி 2 விஷயங்கள் சொல்லப்பட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் பிஸ்னஸ் பண்ணாங்க. இது எதுவுமே நல்லது பண்ணுறதில்ல, கோடீஸ்வரன் ஆக்கிறதில்ல,
ஃபினான்சியலாக அவங்க வந்து அவங்கள லாஸ் பண்ணிடுது அப்படின்றத டிக்ளேர் பண்ணது நான் தான். அதே போல் கேன்சர், இந்த மாதிரி ஆட்டிசம் பிஹேவியர், டிரான்ஸென்ட் இருக்காங்க இல்லையா, திருநம்பிகள், இந்த மாதிரி நபர்கள் ஏன் வந்து உருவாகுறாங்க அப்படின்ற இந்த ஸ்டடி எடுத்து பப்ளிக்காகவே டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகே. இதுக்கும் வாஸ்துவுக்கும் கனெக்ஷன் இருக்குங்களா? எஸ். ஓகே. இதுல நீங்க பார்த்த ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ ஒரு டிரான்ஸ் விமனோ டிரான்ஸ்ஜெண்டரோ ஏதாவது வாஸ்துனால மாற்றப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி எதை சொல்ல முடியும்? ஓகே. அந்த வீட்டில் வந்து 2 பசங்க. ஸோ அந்த வீட்டை போய் நம்ம ஸ்டடி பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு பையன் வந்து வீட்டுக்குள்ளே சைலண்டாக கதவை லாக் பண்ணிகிட்டு இருக்கான், டோர் லாக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஒரு வீட்டுடைய 2 பார்ட்டு வந்து ஜன்னல் மட்டும் ஓப்பன் பண்ண சொல்லிட்டு வீட்டோட பொசிஷன்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொல்கிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க சேஞ்ச் பண்ணி ஒரு 6 மந்த் to 1 இயர் இருக்கும். 2 பசங்களும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ நீண்ட காலமாக டோரை வீட்டுக்குள்ளே லாக் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே டோரை லாக் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது போய் அவன் பையனை கூப்பிட்றேன், வெளியே கூப்பிட்றேன், நான் தான் கூப்பிட்றேன், அவன் வெளியே வரமாட்டான். அப்போது என்னை கூட அழைச்சிட்டு போனவர் சொல்கிறாரு, இவன் நைட்டில் தான் ஊர் சுற்றுவான்றாரு. அப்போ இல்லை, இவன் வந்து தோட்டம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது தான் அவன் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த வீட்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் 2 பசங்களும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இத்தனையும் அவங்க அப்பா வாத்தியார். இது எந்த மாதிரி உங்களுக்கு எந்த சிம்டம்ஸ்னால நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? அது இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சதும் வந்துட்டு இதெல்லாம் எங்களுக்கு மாறுது, இந்த விஷயம் வந்து அது எப்படி கனெக்ட் ஆகுது? 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து பை பர்த் நேச்சுராகவே வந்து நம்ம அதோட லயம் ஆகிட்டோம்னு வச்சுக்கிட்டுங்களேன். ஒரு வீட்டுக்குள்ளே போனோன்னாவே அதுவாக சொல்லும். வாஸ்துக்கு என்ன பிடிச்சி போச்சு, எனக்கு அது பிடிக்கிறதா இல்லையோ, வாஸ்துக்கு என்ன பிடிச்சிருச்சு. ஒரு ஸ்டேஜில் அப்நார்மல் ஆகி நார்மல் ஆகிருக்கேன் நான் வாஸ்துவில். ஆல்மோஸ்ட் பைத்தியக்கார ஸ்டேஜுக்கு போய் வந்திருக்கோன்னு வச்சுக்கிட்டுங்களேன். இன்னொன்று வந்து ஸ்டடீஸ் தாங்க. ஒரு 5,000-6,000 வீடை பார்த்துருப்பேன் நான். ஸோ வீட்டோடைய அமைப்பு பார்க்கும்போது இவங்க தான் இந்த வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்லி இந்த நம்முடைய சூப்பர் பிரைன் இருக்கு இல்லையா, அது ஒரு கால்குலேட் போட்டு வெளியே கொண்டு வந்து. சொந்த வீடு இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அசெட் வச்சிருக்கிறவங்க அதெல்லாம் ஓகே. பட் நாங்கள் ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கப்போ அங்கே எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த வீட்டை நம்ம அமைக்க முடியாதுல்ல. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? இது எப்படின்னா, நீங்கள் எதை தேடுறீங்களோ அது உங்களை தேடும். முதல்ல ஒரு ஃபிக்ஸேஷன் வேணும். எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற முதல்ல. சரி, இன்னைக்கு சென்னைக்குள்ள அதுவும் பல இடங்கள்ல வாடகைக்கு ஒரு வீடு வேணுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. முன்னாடிலாம் எனக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே அதிக கிளைண்ட் எனக்கு சென்னையில தான் இருக்காங்க. என்னன்னா முன்னாடிலாம் வந்து சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டமா இருந்தது. இன்னைக்கு வந்து எங்களுக்கு வாடகைக்கு வீடு வேணுங்கிறது மிகப்பெரிய போராட்டமா இருக்கு. காலங்காலமா இருந்துட்டு வர விஷயம் தான். பட் இருந்தாலும் இப்போ வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு வாடகைக்கு வீடு கிடைக்கிறதே. கண்டிப்பாக நான் அதை ஒத்துக்கிடவே மாட்டேன். நீங்கள் இன்னும் குறுகிய வட்டத்திலேயே இருக்கிறீங்க. இங்கே சர்க்கிள் ரொம்ப பெருசாக இருக்குது. நான் சென்னையில் எனக்கு வந்து முன்னாடி ரொம்ப கிளைண்ட் அதிகமாக இருந்து எனக்கு சென்னையில் தான். இப்போ நான் சென்னைக்கு உள்ளே இல்லை, சென்னையை தவிர மற்ற ஊர்களுக்கு அதிகமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். உங்களுக்குள்ளே முதல்ல மைண்ட் செட் வேணும். அந்த மைண்ட் செட் வச்சுட்டு நீங்கள் வீடு தேடினீங்கன்னா அதற்குரிய வீடு கண்டுபிடிக்கப்படும். சரிங்களா? உங்களுக்கு வேறு மாதிரி ஆன்சர் சொல்கிறேன். செடி முன்னாடி வந்துச்சா, விதை முன்னாடி வந்துச்சா, கோழி முன்னாடி வந்துச்சா, முட்டை முன்னாடி வந்துச்சா? அது ஓகே. இது ரெண்டுமே ஒரு சேர ஒரு காலத்தில் ஒரே டைமில் நடந்த எவல்யூஷன் இது. ஓகேங்களா? நீங்கள் எதை தேடி போகிறீங்களோ அது உங்களுக்காக காத்திருக்கும். உங்களுடைய முயற்சி இல்லாத போது அது உங்களுக்கு கிடைக்காது. ட்ரை பண்ணுங்கள். இல்லை சார் கிடைக்கவே இல்லை சார்னா கூப்பிடுங்க, நான் நாலேஜ் தரேன். நான் உங்களுக்குரிய வீடை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க, திருப்பி ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு கேட்ச் பண்ணிக்கும். இப்போ ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீட்டுடைய அமைப்பு கட்டியிருப்பாங்க. உங்களை மாதிரியான ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீடு வரைக்கும் எல்லாம் அப்படி கட்டியிருப்பாங்க. அவங்க வாடகைக்கு விடுவாங்க இல்லையா? அப்படி வாடகையில் போய் நான் இருக்கேன்னா அந்த ஓனருக்கு கிடைக்கிற அதே லாபம் குடியிருக்கிறவங்களுக்கும் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அந்த வீட்டில் இப்போ நான் குடியிருந்துட்டு உங்களுக்கு அந்த வீடை விட்டுட்டு போகிறேன்னா 100% எனக்கு கிடைச்ச அப்படியே கிடைக்காது. உங்களுடைய ப்ரொஃபஷனலுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டு சேஞ்சஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து வாஸ்துவில் ஒரு ப்ராப்ளமாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்ஜேவோ விஜேவோ ஸோ அந்த இதில் ப்ராப்ளமாக இருப்பீங்க. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன என்ஜாய் பண்ணால் அதை நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப நாள்லாம் இல்லைங்க, 3 டேஸ்லேயே தெரிஞ்சிடும். நான் ஒரு கொஞ்சம் வேணால் டைம் எடுத்துக்கோங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்காக ஒரு 3 மந்த்ஸ் எடுத்துக்கங்க, இல்லைன்னா ஒரு 6 மந்த் எடுத்துக்கன்னு சொல்லுவேன் நான். இதெல்லாம் என்னால் சேலஞ்சே பண்ண முடியும். சரி சரி. இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு பண வரவு தான். இப்போ எங்கே எடுத்தாலுமே நம்மளுக்கு எக்கனாமிக்கலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய மைண்ட் செட்டும். அப்படி பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுடைய அமைப்பு எப்படி இருக்கணும்? ரொம்ப சிம்பிளுங்க. வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்கணும். ஜன்னலை திறந்தால் வானம் தெரியணும். சரி, இங்கே ஜன்னலே இருக்கிறது இல்லையே சார், அப்புறம் எப்படி? ஸோ ஜன்னல் வைத்து வீடு கட்டணும். சரிங்களா? இது ஒரு பேசிக்கான ஸ்டடி. இன்னொரு ஸ்டடி இருக்குது. உங்கள் வீட்டுடைய உங்கள் வாரிசு இருக்காங்க இல்லையா, மேலாக ஃபீமேலாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை பொறுத்து கிழக்கு பார்த்து வீடும் வடக்கு பார்த்து வீடும் சம் கேசஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஸோ அது எதுக்குன்னா சர்வேலுக்கு மட்டும். சுத்தமாக ஒன்றுமே கிடையாது, பேசிக் நீடு கூட எங்களால் ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுடைய வீட்டுடைய வாரிசுகளை பொறுத்தும்
கிழக்கு பார்த்த வீடு மட்டும் எடுத்துக்கிடுங்க. கிழக்கு பக்கம் ஜன்னலை திறந்தால் வானம் தெரிகிற மாதிரியும், சன்லைட் வர மாதிரியும், அல்லது வடக்கு பக்கம் ஜன்னலை திறந்தால் வானம் தெரிகிற மாதிரி. ஸோ இந்த ஸ்டடி மட்டும் இப்போ அடுத்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆனால் பேசிக்காக வந்து ப்ராப்பர் வாஸ்துப்படி வேணும் அப்படின்னா வடக்கு கிழக்கு ஜன்னலை திறந்தால் வானம் தெரியணும். தலைவாசல்லாம் விட்டுருங்க, அது மேற்க பார்த்த வீடாக இருக்கலாம், தெற்க பார்த்த வீடாக இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. வடக்கு கிழக்கு ஜன்னல் திறந்தால் காலைல சன்லைட் வீட்டுக்குள்ளே வரணும். அப்போ தான் உங்களுக்கு பேசிக்கான ஒரு தேவையும் அது ஃபில் பண்ணப்படும். அந்த மாதிரி வீடுகள்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அவங்க நீண்ட காலம் அதிலேயே இருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட் இன்னைக்கு இருக்கிறது அப்பார்ட்மெண்ட் வேர்ல்டு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அதில் இதெல்லாம் எதிர்பார்க்கும். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குங்க நல்ல வீடுகள் கிடைக்கிறது. கண்டிப்பாக ஒரு 4 பிளாக் உள்ள ஒரு பிளாக்கில் நீங்கள் வீடு தொலைறீங்க அப்படின்னா அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் வீடு வெஸ்ட் ஃபேஸிங்காக இல்லை சவுத் ஃபேஸிங்காக இருக்கும். ஸோ அந்த வீடு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு காலம் ஸ்மூத்தாக நகர ஆரம்பிச்சிடும். ஆனால் அதில் போய் நீங்கள் தலைவாசலில் வடக்கு பார்த்து வேணும் கிழக்கு பார்த்து வேணும்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சன்லைட் வராத வீடை தான் நீங்கள் எடுப்பீங்க. ஆனால் வீடு இருந்தால் சன்லைட் உள்ளே வரணும். நிச்சயமாக வரணும். விட்டமின் டி வேணும். விட்டமின் டி தான் வந்து நம்ம தோல் வழியாவோ மூச்சு காற்று வழியாவோ கண் வழியாவோ சுவாசிக்கும் போது விட்டமின் டி வந்து கால்சியமாக மாறி கால்சியம் தான் WBC RBCயாக மாறும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஹார்மோன்கள் வந்து ஒழுங்காக பேலன்ஸ்டாக இருக்கும். ஹார்மோன் பேலன்ஸாக இருந்தால் தான் நம்ம ஒழுங்காக எல்லா வேலையும் செய்வோம். ஒரு பேராசிட்டமல் உள்ளே போட்டு அது வந்து டைஜஸ்ட் ஆகணுன்னா கூட விட்டமின் டி வேணும். நம்ம ஊரில் சூரிய வெளிச்சம் ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கிறதுனால அதை பற்றின அவேர்னஸ் கிடையாது. யூரோப் சைடில் போய் பார்த்தீங்கன்னா சன்லைட்டுக்காக வேண்டி அவங்க பல 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து இங்கே வராங்க, சன் பாத்துக்காக வேண்டி வராங்க. ஸோ சன்லைட்டை வீட்டுக்குள்ளே கொண்டு வரதான் ஆக்சுவலாக வாஸ்துங்க. இதில் எங்கேருந்து வந்து ஜோசியம்? ஆனால் வாஸ்துவிலையும் பரிகாரங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்களே. இடித்தல், உடைத்தல், புதுப்பித்தல், மாற்றி அமைத்தல், இதை தவிர வாஸ்துவில் வேறு எதுவுமே கிடையாது. இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியேறிடுங்க.